ஆகாஷும் அணுவும் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராகவன் என்ன பண்ணுறாரு, அபிகிட்ட உதவி கேட்குறாரு. அபியும் வந்து மல்லிகைப்பூவும், அல்வாவும் வாங்கிட்டு வந்து குடுங்க. அத வந்து அவங்க ஆகாஷ் கிட்ட குடுங்க. குட்டி பாஸ் கிட்ட. அவர் வந்து அணு வந்து சமாதானப்படுத்திடுவாருன்னோனே, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்றாங்க. ஏன் நீங்க கேள்விப்பட்டது இல்லையான்றாரு. பின்ன இதெல்லாம் வந்து எங்க தெரிய போகுது உங்களுக்குலாம்? உங்களுக்கு தான் அத பத்தி கவலையே இல்லையே அப்படின்றாருங்க. அத கேட்டுட்டு ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, முரளி வந்து அட்வைஸ் பண்றாரு அபிக்கு. இந்த மாரி வந்து வேஸ்ட்டு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டு வந்து அபி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அவர் வந்து மல்லிகைப்பூ அல்வா தான் எனக்கு வாங்க போயிருக்காரு. நாங்க 2 பேரும் எப்பவுமே ரொமான்டிக்கா தான் இருக்கோம் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து செமையா முரளி டென்ஷன் ஆயிருக்காரு. கண்டிப்பா இவ பொய் தான் சொல்றா. அதெல்லாம் அவன் வாங்கின்னு வர சான்ஸே கிடையாது. ராகவ் அதெல்லாம் வாங்கிட்டே வரமாட்டான். இவ வேணும்னே என்ன வெறுப்பேத்துறா அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாடா வேணும் வெறுப்பேத்துறா. அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து மல்லிகைப்பூவும் அல்வாவோட வீட்டுக்கு வராரு நம்ம ராகவ். அத பார்த்து சுந்தரியும் முரளி அதிர்ச்சி அடைறா. முரளிக்கு தாங்கவே முடியல. இப்படி இவன் இதோட வரான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா மறைச்சு என்னடா எடுத்துட்டு போற அப்படின்னோன, ஒன்னும் இல்லையேன்ற ராகவ். அதுக்கப்புறம் வந்து உடனே அந்த தெரியாம வந்து அத கையில எடுத்து பார்த்துடுறாங்க எல்லாருமே. அவரு கொஞ்சம் அசால்ட்டா இருக்கனோனே, உடனே வந்து என்னடா இது மறைச்சு என்ன எடுத்துட்டு போற? உன் பொண்டாட்டிக்கு தானே குடுக்க போற. தைரியமா எடுத்துட்டு போய் குடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோனே, இந்தா அபி அப்படி சொல்லிட்டு குடுக்குறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிறாரு முரளி. சுந்தரி வந்து என்ன இது புதுசா இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து சரிடா உன் பொண்டாட்டிக்கு தானே குடுக்க போற. தலையில பூ வச்சு விடுறா அப்படின்னோனே, ராகவும் வச்சு விடுறாரு. ஸ்வீட்டையும் குடுக்குறாரு. இப்போ சந்தோஷமா 2 பேருக்கும். இப்போ நீங்க 2 பேரும் எவ்வளோ என் மேல கோவமா இருந்தீங்க. இப்போ சந்தோஷப்படுறீங்க. டேய் இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நீங்க 2 பேரும் நல்லா வாழ்றது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வந்து அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்துட்டு ராகு யோசிச்சிருக்காரு. அக்கா இப்படி சந்தோஷமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, உடனே வந்து சரி பூ வந்து எனக்கு வச்சுட்டீங்க. பூ என்ன பண்றது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பூ இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பூவையும் ஸ்வீட்டையும் முதல்ல யாருக்கும் தெரியாம நம்ம வந்து ஆகாஷ் கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ராகவ். இந்த மாதிரி குடுக்குறாரு. இங்க பாரு இந்த பூவும் ஸ்வீட்டும் உனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? எனக்கு எதுக்கு ராகு வாங்கிட்டு வந்த? டேய் நீயும் வந்து அணுவும் பிரிஞ்சிருக்கீங்கடா. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கடா. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அணுவ சமாதானப்படுத்தணும்னா இந்த மாதிரி பண்ணணும்னு அபி சொன்னா அப்படின்னோனே, அபியே சொல்லிட்டாங்களா? அப்ப கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னடா நீ இப்படி கேட்குற? போயிட்டு அணுவ கூப்பிட்டு இதெல்லாம் குடுத்து சமாதானப்படுத்துடா. சரி நான் குடுக்குறேன். ஆனா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுக்காக அவ கூட சமாதானம் போணும்? அவ தான் ஓவரா பண்றாள. இங்க பாரு ஆகாஷ், நீ விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு. அந்த பொண்ணு நீ அழ வைக்கிறது தப்பு. ஓ அப்படியா? பொண்ணு அழ வைக்கிறது தப்புன்னு நீ சொல்ற. இங்க பாரு என் தேவையில்லாம என் பிரச்சனைக்கு வராத. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அக்காவும் சந்தோஷமா இருப்பாங்க. பாட்டியும் சந்தோஷமா இருப்பாங்க. ப்ளீஸ்டா அப்படின்னோனே, சரி உனக்காக குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு வர வைக்கிறாங்க. அணுவும் வந்து ஆகாஷையும் தனியா விட்டுட்டு கார்டன்ல இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு வந்து பார்க்குறாங்க. அபியும் ராகவும். அப்போ வந்து ஆகாஷ் வந்து அவங்க 2 பேரும் நம்மளையும் பார்த்துட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு கிட்ட வந்து சைகை காட்டுறாரு ஆகாஷ். உடனே வந்து குட்டி பாஸ் வந்து கலக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து பூவையும் அல்வாவையும் குடுக்குறாங்க. குடுத்தோன்னே வந்து எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீ இப்படி சொல்ற? ஏன் நான் வாங்கிட்டு வரக்கூடாதா? அப்படி அதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. என்ன இங்கே பாருங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. ப்ளீஸ் அனு ஏன் அனு கோச்சுக்கிற? ப்ளீஸ் வச்சுக்கோ அனு அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வைக்கிறாரு. சரி ஸ்வீட் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அப்பா பிளான் சக்ஸஸ்ஸு. நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்ததால பாரு 2 பேரையும் நான் எப்படி சேர்த்து வச்சுருக்கேன்னு அப்படின்னோடனே, உடனே வந்து ஓ நீங்களால் தான் சேர்ந்தாங்கன்றீங்க அப்படின்றாங்க அபி. ஆமாம் என்னால் தான் சேர்ந்தாங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு வராங்க. அப்போ ராகு வந்து ரூமுக்கு வராரு. 2 பேருமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க, தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, நடுவில் தலைகாலெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே ராகவை எப்பவும் போல் கட்டி பிடிச்சி தூங்கிடுறாங்க. இங்கே வந்து முரளிக்கு மனசே சரியில்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. எப்படியாவது அபி ராகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமே. சரி ஜன்னல் பக்கமாக எட்டி பார்க்கலாம். ஜன்னல் மூட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, மூடி இருக்க மாட்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போகிற பார்த்து ஜன்னல் மூடவே முடியல. அப்படியே வந்து காற்று அடிச்சுட்டு இருக்குது. பொறுமையாக திறந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவரால் தாங்கிக்கவே முடியல. பார்த்தா அபியும் ராகவும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இதை விடவே கூடாது, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தூங்கவே கூடாது. அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போது அபி சொன்னது உண்மைதானா? அப்போ ராகவும் அபியும் வந்து ரொமான்டிக்காக, ஐயோ என்னால் தாங்க முடியலையே, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையே, இவங்க 2 பேரும் இப்படியே எழுப்பியே ஆகணுமே, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை, இவங்க 2 பேரும் பிரித்து காட்டுறேன், இந்த நிமிஷமே பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணி கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் ரூமை விட்டு வெளியே வர வைக்கணும். என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது, அஞ்சலிக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.